पूर्णमदः पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपाः च मेदिनी। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தித்திய சர்க்கத்தை முடிவு பண்ணுறதுக்காக பகவத்கீதையில் உபாசனா காண்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அத்தியாயத்தில் பாகவதத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 6 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் உபாசனா காண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்தை உத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்தில் முக்தி ஸ்கந்தத்தில் பகவான் வந்து 14வது அத்தியாயமாக சொல்கிறார். 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை பற்றி ஸ்துதி பண்ணதுக்கு பிறகு சாதனையா, பக்தி சாதனையா முமுக்ஷு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். 3 சாதனம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சோதனம் பண்ணுறது அப்படின்னு பேர். பிராணனோட மார்க்கத்தை சோதனம் பண்ணணும். இந்த எல்லா உபனிஷதங்கள்லையும் முக்திக உபனிஷத்துலேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா வாசனைகளாலையும் பிராணனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்சிக்கு 2 ரெக்கைகள் மாதிரி. ஏதாவது ஒன்றுத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா மற்றதும் கண்ட்ரோல் ஆகும். அதனால பிராணனை வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மனசு ஒரு தத்துவத்தில் நிற்க வைக்க முடியும். அதனால பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அந்த பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓங்காரத்தோடு சேர்ந்து பண்ணணும். எத்தனை முறை பண்ணணும் அப்படின்னும் போது 10 முறை ஒரு வேலைக்கு 10 முறை வீதமாக 3 காலம் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரவணம் முடிங்க, மனனம் முடிங்க. நல்லா மனனத்துக்கு அப்புறம் வரைக்கும் நல்லா வந்து காலம் 1 காலம் 2 காலம் நல்லா பண்ணிட்டு வாங்க சமயம் இருக்கும்போது. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமான சாதனை எப்போ அப்படின்னா சாஸ்திராணி அதீத்திய மேதாவி. அமிர்தநாத உபனிஷத்தில் சொல்கிற மாதிரி சாஸ்திரங்களை எல்லாத்தையும் நல்லா படித்து நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு இதுதான் நம்ம பண்ண வேண்டியதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். அந்த கன்க்ளூஷன் வந்ததுக்கு பிறகு அழகா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் சங்கரர் சொல்ற மாதிரி ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனக இதமேக்கம் சுனிஷ்பன்னம் சதாத்தியேயோ கேசவம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹரியை வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் ஹரியை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணணும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியுது எனக்கு எல்லா சாஸ்திரங்களையும் நல்லா படித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோடிய சர்வ சாஸ்திராணி எல்லா சாஸ்திரத்தையும் படித்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யோசித்து பார்க்குறேன் என்ன ஆச்சு மொத்தமும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சது, சுநிஷ்பன்னம். இதம் சுநிஷ்பன்னம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிதேவ சதாத்தியேயம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சாமி, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்து தான். இதமேக்கம் சுநிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. எனக்கு புத்திக்குள்ளார இப்போ தெரியுது. இத்தனை வருஷம் 24 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர அபியாசம் பண்ணதுக்கு பிறகு சிரவணம் மனனம்லாம் பண்ணதுக்கு பிறகு ஒரே ஒரு நிச்சயம் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசாமல் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாராயணனை தியானிக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க புராணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை சங்கரர் வந்து என்ன பண்ணுறார், நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் 3 முறை 4 முறை அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி, அந்த நாராயணனை எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிவம்சத்தில் இருக்கிறதையும் ஆச்சாரியர் கோட் பண்ணார். ஹரிரேக சதா தியேயம். ஹரிதான் வந்து பார்த்தீங்கன்னா சதா தியானிக்க யோக்கியமானவன். தியானம் பண்ணணும் ஹரிய. எப்படி தியானம் பண்றது? பவத்பிகி சத்வ சம்ஸ்திதைஹி. தாங்களால் நல்ல சத்துவகுணம் பொருந்திய பெரியவங்களா இருக்கிற உங்களால்
என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் இத்தியேவம் சதா விப்ராகா. புத்திசாலிகளே, விப்ராகா நல்லா புத்திசாலிகளா சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் புத்திசாலிகள் அப்படின்னா, ஓம் இத்தியேவம், ஓம் என்று இந்த ஏகாட்சரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சதா பட்டத்த தியாயத்த கேசவம். இந்த ஓங்காரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சதா பட்டத்தை அப்படின்னா ஜபம் பண்ணணும். ஓம் 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 ஓம்னு ஜபம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தியாயத்தை, அதோட அர்த்த சிந்தனம் இருக்கு. மாண்டூக்கியத்தை சொல்லப்பட்ட மாதிரி என்ன பண்ணணும், நாராயணனை வந்து பார்த்தீங்கன்னா சதுர்வியோகம்னு வச்சுக்கிட்டு அகார உகார மகாரம் விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியம் பண்ணி விஸ்வனையும் தைஜசனையும் பிராக்யனையும் விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணி ஒன்னுத்துல ஒன்ன லயம் பண்ணிக்கிட்டே போய் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அமாத்திர சதுர்த்தோ, அமாத்திரான்னு சொல்லக்கூடிய துரிய பதம், அந்த நான்காவதா இருக்கக்கூடிய ஓம்ல இருக்கக்கூடிய நாலாவது வெளிப்படாதது அசப்தம் நிசப்தம் அமாத்திரான்னு பேரு. அந்த அமாத்திரா தான் அவ்வியவகாரியம், விவகாரத்துல இல்ல, பிரபஞ்ச உபசமம், பிரபஞ்சமே இல்லாதது சிவம், அதுதான் மங்களமா இருக்கிறது அத்வைதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த துரியத்தையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஏவம் ஓங்கார ஆத்மா ஏவ, இந்த விதமா ஓங்காரம் தான் ஆத்மா. அகார உகாரம் அகாரம் என்னிடத்தில் கல்பித்தம், ஜாகிரத சொப்பன பிரபஞ்சங்கள் எல்லாம், தூக்கம் எல்லாம், காரண பிரபஞ்சமும் என்னிடத்தில் கல்பித்தம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றுத்தையும் வியாபித்திருக்கின்ற பரபிரம சுரூபமா இருக்கேன், நான் தான் ஓங்கார சுரூபம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்பிஷதி ஆத்மனா ஆத்மானம், தன்னிடத்திலேயே தான் பிரவேசத்தை அடைகின்றான், தான் தானா ஆகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியம் சொல்லுது. ஏவம் வேத ஏவம் வேத அப்படின்னு மாண்டூக்கியத்துல 12வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. அப்போ ஓங்காரத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அந்த நாராயணனை பண்ணணும். அந்த நாராயணன்றது பிரம்மஸ்வரூபம், அது நான் தான். அதுக்கு முன்னாடி போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகார உகாரம் அகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாயினால் கல்பிக்கப்பட்ட 3 தேகங்கள், விராட்டு ஹிரண்யகர்பர் ஈஸ்வரன். அப்ப சுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்காகத்தான் ஓங்கார பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு. பிருகதாரண்யத்துல முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்றது, அந்யாவாச்சாம் விமுஞ்சத, எல்லா வாக்கையும் விட்டொழிப்பாயாக, வாச்சோ விக்லாபனம் தது. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரமத்தை கொடுக்கும், மனசை அசைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் இத்தி தியாயத ஆத்மானம், ஓம் என்று இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்வாயாக. ஆத்மாவை தானே தியானம் பண்ண சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா அகமாத்மா குரா கேசகன்னு கீதால சொன்ன மாதிரி என்ன, நான் ஆத்மாவா இருக்குன்னு பகவான் தான் சொல்றார். அப்ப ஆத்மாவும் பகவானும் வேறு வேறு இல்லை அப்படின்னு நல்லா நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்ணு. இந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 மெத்தட் சொல்லியிருக்கோம். நிறைய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சர்வ பாப்பத்தையும் ஹரணம் பண்றதுக்கு, நாசம் பண்றதுக்கு ஷார்ட் ஓங்காரம். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றதெல்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றதெல்லாம் வேதத்துல இருக்கிறது அப்படியே சொல்ற. யோக சிகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, யோக சிகா. அந்த யோக சிகா உபனிஷத்துல வந்து அப்படியே 1:4 வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சிகா உபனிஷத்துல 1:4 வந்து பாத்தீங்கன்னா 1:3 1:4 இந்த 2த்துலயும் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே ஸ்லோகமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. சர்வஜராச்சு, அவர் தானே, அவரோட சுவாசம் தானே இந்த வேதம். அப்ப அதுல இருக்கிறது அப்படியே இங்க சொல்றார். பிராணாயாமத்தை சொல்றார். இந்த கைகளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மடியில வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை நல்லா வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு அந்த விதி வைக்கிறார். எல்லாமே மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி பிரமாணம். அப்ப ஸ்ருதியிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றார். வாக்கள் தொடர்ந்தாவே ஸ்ருதி தானே சுவாமியோடது. அவரோட மூச்சு சுவாசமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி தான், வேதம் தான். அவருடைய வாக்கும் வேதம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ருதி விரோதம் அல்ல. இப்ப சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது புராணம் அப்படின்னு யாரும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. சொன்னது பகவான், கேட்டது உத்தவர். இதுக்கு பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் பிரமாணமா இருக்கு. அப்ப ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ண மூடி உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஓங்காரம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹ்ரஸ்வ ஓங்காரம் பாப்ப நாசத்துக்காக பண்ணணும். ஓம் 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 ஓம்
ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் Om 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 Mom 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 இந்த விதமா பாத்தீங்கன்னா உக்கார பிரதானமா ஓங்காரத்தை சொல்றது. இது நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானத்தை விசாரம் பண்றதுக்கான புத்தி சாமர்த்தியத்தை கொடுக்கும். தொடர்ந்து ஏகாகிர சித்தத்தோட பாடத்தை கேட்கறதுக்கும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களையும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சொல்றதுக்கு இந்த ஓங்காரம் ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை ஒரு சாதகன் என்ன பண்ணணும், சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு இந்த உக்காரத்தோட பர்பஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த உக்காரத்தோட பர்பஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான், இப்ப நான் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்னா, பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன் சாமி அப்படின்னா மகார பிரதானமா உபாசனையே பண்றேன். மகார பிரதானம் தான் நாதத்துக்கு கொண்டு போயிடும் உங்களுக்கு. மகாரம் பண்ணும்போது ஸ்தூலமா சொல்றோம் அப்படின்னா இப்படிதான் சொல்லணும். ஓம் 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 ஓம்
இது வந்து ஈஸ்வர தியானத்துக்கு வந்து சிவபெருமான தியானிக்கிறதுக்கு ருத்ரனை தியானிக்கிறதுக்கு இந்த மந்திரம் தான் இது பண்றது. இது மெதுவா என்ன பண்ணுவோம், உங்களை லீட் பண்ணி எங்க கொண்டு போகும் அப்படின்னா, இப்ப வெளியில சொல்றது வந்து மெதுவா 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 அடங்கி மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அநாகத சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆயிடும். அந்த நாதம்னு சொல்லக்கூடிய அநாகத சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய சர்வ சப்தங்களையும் வாசனைகளையும் என்ன பண்ணும், நிர்மூலம் பண்ணும். இருக்கிறதுலயே பரமோ மந்திரக நாதானுசந்தானா தின பரமோ மந்திரா. இந்த சந்தானத்தை காட்டிலும் அனுசந்தானத்தை காட்டிலும் பெரிய மந்திரம் இல்லவே இல்லை. இது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார இருக்கிற நம்மளோட ஸ்டோர் ரூம்ல என்னெல்லாம் வாசனைகள் இருக்கோ அந்த வாசனைகளை எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணும். அப்ப நீண்ட கால அபியாசத்தினால எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு பிறகு அகார உகாரம் அகாரம் நாதம் முடிஞ்சு போயிடும். நாதம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேதாந்தம் படிச்ச அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் துரியமா இருக்கேன், நிசப்தமா இருக்கேன், சர்வ பிரபஞ்சங்களுக்கும் ஆதார தத்துவமா இருக்கேன், நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னும் போது அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா வெறும் அகமேவ, நான் மட்டும்தான், நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அகார உகார மகாரங்களும் நாதத்துல லயமாகி நாதமும் நின்று போன பிறகு அப்ப ஓங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரயோகம் பண்றவங்க நிதித்தியாசனத்துல இருக்கிற பிரயோகம் ஒரு பூரண ஓங்காரத்தை சொல்லி அதுக்கு பிறகு ஓம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓம்காரத்தை அகார உகார மகாரம் சொல்லி அதுக்கப்புறம் நாதத்தை சொன்னதுக்கு பிறகு எல்லாம் எரேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பூரண ஓங்காரத்தை சொல்லிட்டு அடுத்த பூரண ஓங்காரத்தை சொல்றதுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு கேனோபனிஷத் சொல்லுது. ஒவ்வொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஆத்ம தத்துவம். அப்ப ஓம் அப்படின்னு ஒரு தாட்டு வருது அப்படின்னா ஓம், எதுவும் லென்த் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், பூரண ஓங்காரம் ஓம். ஓம் ஓம். அந்த ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் நடுவுல எண்ணங்கள் இல்லாம, எண்ணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், உகாரமும் மகாரமும் நாதமும் எல்லாம் எடுத்துரும். மனசை வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிடும். பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் நடுவுல வெறும் இருப்பு மாத்திரமா வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றேன். வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும், வெறும் ஸ்புரண மாத்திரமா வந்து நான் இருக்கேன், அவ்வளவுதான், அகமஸ்மி, நான் இருக்கன்றது மட்டும் தான் இருக்கும். வேற எந்த தாட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருந்து பழகிறது. இதுதான் நிர்விகல்ப சமாதியை கொண்டு போய் விட்டுரும். ஆத்மானுபூதிக்கு வந்து அகண்ட போதத்தை கொண்டு வந்து விட்டுரும். உங்களுக்கு இந்த ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாய் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம்ன்றது இல்லாம போயிடும், அகார உக்காரம் அகார ஓங்காரம் இல்லாம போயிடும். வெறும் இருப்பு மாத்திரமா 24x7 வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இருப்பு வந்துடும். இதுக்கு பேர் தான் நிஷ்டை அப்படின்னு பேர். அப்ப இது எல்லாத்தையும் தரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஓங்காரம். அப்ப ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா அகார உக்காரம் அகாரம் வரைக்கும் சகுனம், நாதம் வரைக்கும் சகுனம், அப்புறம் நாதத்தை தாண்டும் போது அது நிர்குணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சகுன அபியாசம் பண்றவங்க எல்லாரும் ஒரு பிராணாயாமத்தை 10 பிராணாயாமம் கூட ஓங்காரம் கூட வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். அந்த மூர்த்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூபமா இருந்தாதான் அது வந்து உத்தமம். அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு தியானம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தத்தை, சின்ன மூர்த்தத்தை வச்சு அபியாசம் பண்ணி இந்த மூர்த்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா இருக்கு, இதுதான் எல்லாமா இருக்கு அப்படின்னு மனசுல பாவிக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பரீட்சைத்துக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்கார். அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா தேவகூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணார். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா பண்ணினார். இப்ப அதே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ரூப தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப 3 விஷயம் சகுன ஈஸ்வர விஷயத்துல 3 விஷயம் முக்கியம். பிராணாயாமம், அதுக்கப்புறம் ஓங்காரம்,
அதுக்கப்புறம் மூர்த்தி தியானம். இந்த மூர்த்தி தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 40வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். ஏகாதச ஸ்கந்தத்துல 11வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம். அதுல வந்து 40 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 41வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். द्युमत् ग्रीट द्युमत् किरीट कडक कटिसूत्राङ्गदायुतं द्युमत् किरीट कडक कटिसूत्राङ्गदायुतं सर्वाङ्गसुन्दरं हृत्यं सर्वाङ्गसुन्दरं हृत्यं प्रसादसुमुखेक्षणं प्रसादसुमुखेक्षणं द्युमत् किरीट कडक कटिसूत्राङ्गदायुतं सर्वाङ्गसुन्दरं हृद्यं प्रसादसुमुखेक्षणं प्रसादसुमुखेक्षणं. द्युमत् அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். பிரகாசத்தை உடைய கிரீட்டம். சுவாமியோட கிரீட்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்கிறதா இருக்கு. எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லாவே பண்றாங்க. நல்லா கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டம் பண்ணி அதுல வந்து நவரத்தினங்களை பதிக்கப்பட்ட அந்த கிரீட்டம் இருக்கு. அதனால நவரத்தினங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியாச்சு இந்த உலகத்திலேயே அற்புதமான நவரத்தினங்களை வச்ச கிரீட்டத்தை தாங்கியிருக்காரு. எல்லாம் பிரகாசிக்குது அப்படியே. அது மட்டும் இல்ல, கிரீட்டத்துக்கு அப்புறம் கட்டக்க. கட்டக்கம்னா கையில போடுற வளையலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வலைக்கு பேரு கட்டக்கன்னு பேர். நல்ல வளையல்களை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பிரேஸ்லெட் மாதிரி வளையல்களையும் போட்டிருக்காரு. அந்த நல்லா அகலமா இருக்கு, நல்லா பிரேஸ்லெட் மாதிரி பெருசா இருக்கு கட்டக்க. அதுவும் வந்து கோல்டால் ஆனது. அதனால நல்ல நவரத்தினங்களை பதிக்கப்பட்டது. அதுவும் பிரகாசிக்குது. கட்டிசூத்திர கூட வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ல வந்து இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா அரஞ்சான் கயிறு நம்ம சொல்றோம்ல, ஹிப்ல வந்து கட்டி வச்சிருக்காரு. நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கோல்டுல பண்ணுவோம். சுவாமியோடது வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல பண்ணி அதுல நவரத்தினங்களை பதிச்சு அதுவும் பிரகாசிக்குது. அது மட்டும் இல்ல, அங்கதாயுதம். சூத்திர அங்கதாயுதம் அப்படின்னா அந்த ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பார். இதுக்கு பேர் அங்கதாயுதம்னு பேரு. அதுவும் கோல்டுல, அதுலயும் அங்க நல்லா நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு இது எல்லாம் பிரகாசிக்குது. திமத் அப்படின்னா நல்லா பிரகாசிக்கிறதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் உடைய சர்வ அங்க சுந்தரம், சர்வாங்க சுந்தரம். சுவாமியோட அங்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா காது, கண்ணு, மூக்கு, வாய், அவரோட ஷோல்டர், அவரோட கைகள், அவரோட கால்கள், அவரோட ஹிப்பு, அவரோட வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்க 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 ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சர்வ அங்க சுந்தரம். அவரோட அங்கங்கள் எல்லாம் சுந்தரமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற மற்றவங்க அங்கங்கள்லாம் நாசமா போறது. சுவாமியோடதான் வந்து பாத்தீங்கன்னா திவ்யமான சுந்தரமான வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கள். மற்ற அங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஸ்வரம். எல்லாம் தோல் வந்து பாத்தீங்கன்னா போச்சு அப்படின்னா ஒரு 40 வயசு ஆகும்போது தோல் அப்படியே சுருங்கி போகும். அவ்வளவுதான். இழுத்து கட்டின தோல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கீழே வந்து விழுந்துரும். அப்புறம் எங்க அழகுன்னு நம்ம எங்க சொல்றோம். அப்புறம் 60 வயசு ஆகும்போது போச்சு, எல்லாம் சுருக்கம் வந்துடும். 70 ஆகும்போது அவ்வளவுதான், யூஸ்லெஸ். பார்க்கறதுக்கே யாருக்கும் பிடிக்காம போயிடும். அப்ப இந்த நம்மளுடைய தேகங்கள், மனுஷங்களோட தேகங்கள்ல இருக்க அங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகம் தராது. அப்ப பகவானோட அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுந்தரமானது. பகவானோட அங்கங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, ஹிருத்யம். நம்ம ஹிருத்யம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனதை மயக்கக்கூடியவரா, ஹிருதயத்தை உடையவரா இருக்கிறவர். பகவானோட ஹிருதயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிருதயம் தான் அவரோட ஹிருதயம். எல்லாத்தோட ஹிருதயத்தையும் தன்னுடைய ஹிருதயமா வச்சிருக்கார். ரொம்ப அன்பான ஹிருதயத்தை உடையவர். பிரசாத சுமுகேக்ஷணம். அவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா பிரசாதத்தை கொடுக்கக்கூடியது. பார்க்கிற பக்தர்களை எல்லாத்தையும் அனுகிரகிக்க கூடியதா. சுமுகேக்ஷணம் அப்படின்னா மங்களம் தரக்கூடிய பார்வையை உடையவரா இருக்கார். அருட்பார்வை. பகவானோட கண்கள்ல இருந்து வரக்கூடியது கடைக்கண் பட்டாலும் இந்த ஜென்மம் வந்து சாஃபல்யம் ஆயிடணும், முடிஞ்சு போச்சுன்னா. அப்போ பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய பார்வை உடையவரா இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 42 சொல்லுது. சுகுமாரமவித்யாயேத் சுகுமாரமவித்யாயேத் சர்வாங்கேஷு மனோ ததத் சர்வாங்கேஷு மனோ ததத் இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யோ
இந்திரியாணீந்திரியார்த்தேப்யோ மனசா கிருஷ்ய தன்மனஹ மனசா கிருஷ்ய தன்மனஹ புத்யா சாரதினா தீரஹ புத்யா சாரதினா தீரஹ பிரணயேன்மயி சர்வதஹ பிரணயேன்மயி சர்வதஹ சுகுமாரமபித்யாயேத் சர்வாங்கேஷு மனோததத் இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ மனசா கிருஷ்ய தன்மனஹ புத்யா சாரதினா தீரஹ பிரணயேன்மயி சர்வதஹ. சுகுமாரம் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கா இருக்கார், எப்பவுமே இளமையில தானே இருக்கார். நம்மள மாதிரி வயசாகிறதுலாம் இல்லை, சதா காலம் ஏக்கரூபமா இருக்கார் பகவான். அவருக்கு வயசும் இல்லை, எதுவும் இல்லை. எப்பவுமே பாத்தீங்கன்னா டீனேஜ்ல 18-20 வயசுல தான் இருக்கார் அவர். சுகுமாரம், நல்ல குமாரனா இருக்கக்கூடிய சௌந்தரனா இருக்கக்கூடிய அந்த பகவானை பாத்தீங்கன்னா அபித்யாயே நல்ல பூரணமா உள்முகமா திரும்பி தியானம் செய்யட்டும், பூரணமா தியானம் பண்ணட்டும். எப்படி? சர்வாங்கேஷு மனோ ததத்து, பகவானோட எல்லா அங்கங்கள்லையும். நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாகவதத்தில் சுகமுனிவர் உபதேசம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணும்போது முதல்ல பூரணமா பார்த்துடுறது, மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்றது. அப்ப கிரீடம் எப்படி இருக்கு, நான் டெய்லி அதுதான் பார்ப்பேன். என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் முதல்ல கண்ண மூடி உட்காரத்துக்கு முன்னாடி என்ன பண்றது, மேல இருந்து கீழே வரைக்கும் சுவாமியை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பையா பாத்தீங்கன்னா கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, கிரீடம் எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, நெற்றி எப்படி இருக்கு, சுவாமியோட பாத்தீங்கன்னா கன்னங்கள் எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்றது. சர்வாங்கேஷு மனோ ததத், எல்லா அங்கங்களிலும் அந்த சுகுமாரனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதினால் தாரணை செய்ய வேண்டும். ததத் அப்படின்றதுக்கு அர்த்தம் தாரணை செய்ய வேண்டும். அப்ப நல்லா பூரணமா, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், தாரணை பண்றதுக்கு முன்னாடியே பிராணாயாமம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஓங்காரத்தையும் நல்லா பண்ணியிருக்கோம். அப்ப ஓங்காரமும் பிராணாயாமமும் பண்ணோட மனசு நல்லா குவாலிட்டி கிடைச்சிருக்கும் அதுக்கு. அப்ப அந்த ரூபத்தை பாத்தீங்கன்னா மெதுவா பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே மனசுல பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே பாக்குறது. மனசுக்குள்ளார ஓங்காரம் இருக்கணும். சுவாமியோட மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறவங்கள கண்ணால நல்லா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே போறோம். இதுலயே பண்ணி 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 பூரண கண்ணை மூடி பாத்தீங்கன்னா ரூபம் வருதான்னு பார்க்கணும், திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை மூடி திரும்ப வந்துருச்சா, காப்பி ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அவ்வளவு ஈஸியாலாம் பகவான் உள்ள வந்துட மாட்டார், நிறைய காலம் கொடுக்கணும். அப்ப வந்த மாதிரி தெரியும், ரூபத்தை பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூடினா வந்த மாதிரி தெரியும், நிமிஷ நேரத்துல ஓடி போயிடுவார், உள்ள நிக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணணும், திரும்ப 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 தாரணையை பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி பண்ணி எப்ப கண்ணை மூடினாலும் அவருடைய மேல இருந்து கீழே இருக்கிற ரூபம் பூரணமா மனசுக்குள்ளார வர வரைக்கும் அந்த தாரணையை பாத்தீங்கன்னா செய்யப்பட வேண்டும். செஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு உபயோகம் என்ன சுவாமி அப்படின்னா, இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யோ மனசா ஆக்ரிஷ்ய. இந்திரியாணி, இந்திரியங்களை, இந்த புலன்களை, கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் வெளியில போகுது. இந்த எல்லாத்தையும் அந்தந்த விஷயங்களில் போகாமல் தடுத்து மனதினால் ஆக்ரிஷ்ய, அதை எல்லாத்தையும் கண்ணு பாத்தீங்கன்னா போகாம கண்களை மூடிக்கிறது, காது பாத்தீங்கன்னா வெளியில சப்தங்கள் பின்னாடி போகாம ஓங்காரத்துல நிப்பாட்டுறது. இது மாதிரி எல்லா இந்திரியங்களையும் நல்ல ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட்டிங் ஆச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா என்னதான் ஃபேன் போட்டாலும் இந்த பிராணாயாமத்தை பண்ணும்போது ஆரம்பத்துல பரிச்சயம் அப்படின்னு சொல்றோம், ஆரம்பம்னு சொல்றோம், ஆரம்பத்திலையும் பரிச்சயத்திலையும் ஸ்வெட்டிங் ஆகும். அப்போ ஸ்பர்ஷம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும், நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் எங்க இருந்தாவது ஏதாவது ஸ்மெல் வரும். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் வரும், ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருக்கிற சப்தங்கள்லாம், மயில் கத்திக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. காலையில நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா, காலையில உட்காரும் போதெல்லாம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு மயில் கத்திக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மயிலோட சப்தத்தோட ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா டியூன் பண்ணிட்டு இருக்கேன். குமரனோட வாகனம் தானே அது, ஓங்காரத்தை தான் சொல்லிட்டு இருக்கு காலையில இருந்து. இப்போ பாருங்க, இப்ப பேசிட்டு இருக்கும் போதே வந்துச்சு இல்ல, அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ வெளியில இருக்கிற சப்தங்களை கூட பாத்தீங்கன்னா என்ன பண்றது, ஓங்காரமா பாவிச்சிட்டீங்க அப்படின்னா மனசு வெளிமுகமா போகாம அதுலயே நிற்கும்.
அப்ப இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை மனதினால் ஆக்கிருஷ்ய பலவந்தமா இழுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணணும், தன் மனக அந்த மனதை என்ன பண்ணணும், புத்தியா சாரதினா தீரகா. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரதத்தை கல்பனை பண்ணுது. இந்த ரதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரதம். இந்த ரதத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரதி யாருன்னா புத்தி, புத்தி தான் டிரைவர். மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரகிரகமேவச்ச, மனோ பிரகிரகமேவச்ச, மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா கடிவாளம். இந்த மனசு கடிவாளத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 குதிரைகள் தான் 5 இந்திரியங்கள். 5 இந்திரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில விஷயங்கள் எது அப்படின்னா மார்க்கம். எந்த மார்க்கத்துல போகுதுன்னா 5 விஷயங்கள்ல போகுது. இந்த கண்ணு காது மூக்கு வாயின்னு 5 குதிரைகளும் போகுது. இந்த 5 குதிரைகளையும் கட்டி வச்சு 5 கயிறும் ஒரே இதுல கடிவாளம் மாதிரி ஒரே கையில இருக்கு. மனசு கோஆர்டினேட்டர் வந்து மனசு தான். அப்ப மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா கடிவாளம், 5 குதிரைகள் இந்திரியங்கள். அதை வந்து பாத்தீங்கன்னா சாரதியா வந்து பாத்தீங்கன்னா புத்தி. இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் மட்டும்தான் அடைய யோக்கியமானவர் அப்படின்னு நல்லா மையேவ மன ஆதத்வ மயி புத்திம் நிவேஷய 12:8 சொன்ன மாதிரி பகவான் தான் எனக்கு அடையக்கூடியவர் அப்படின்னு ஒரு நல்லா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த புத்தி சாரதியா இருக்கிற புத்திக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். வந்ததுக்கு பிறகு அந்த புத்தியினால இந்த மனசுன்ற கடிவாளத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி இந்த 5 குதிரைகளையும் தன்னோட வசப்படுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தீரன் அப்படின்ற தைரியமானவன். ஏன் அப்படின்னா இன்னும் ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ, ஒன்னும் ஆகாது, செத்து போறோம், அவ்வளவுதான். செத்து போறோம், எல்லாம் செத்து போறோம், அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது புதுசா நடந்துருமா நமக்கு? அப்ப நல்ல கன்விக்ஷன் வந்துடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் பிறந்துச்சு, ஒரு நாள் தேகம் இல்லாம போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான முறை செத்து போயிருக்கோம், புதுசா ஒன்றும் ஆக போறதில்லை. அதனால இந்த ஜென்மத்திலேயாவது வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடைஞ்சிடணும், திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னு தைரியத்தோட தீரன் என்ன பண்ணணும், தீரன்னா புத்திசாலி, இதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு தீரன் என்ன பண்ணணும், தைரியத்தோடு வந்து பாத்தீங்கன்னா பிரணயே மயி சர்வதா, எல்லா திசைகளிலும் இந்த விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்க இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தக அப்படின்னா சுத்திலும் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்க இந்த மனசையும் புத்தியையும் என்ன பண்ணணும், பிரணயேன் மயி என்னிடத்தில் லயம் செய்யட்டும், என்னிடத்தில் நயேத் நல்லா கொண்டுட்டு வந்து லயம் பண்ணட்டும், எஸ்டாப்ளிஷ் பண்ணட்டும். அப்ப பகவான் இடத்திலேயே என்ன பண்ணும், மையேவ மன ஆதத்வ, என்னிடத்திலேயே மனதை நிலை நிறுத்துவாயாக. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லிருக்க பிரணயேன் மயி, என்னிடத்திலேயே, மயினா என்னிடத்திலேயே, பிரணயேத் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரணயேத் அப்படின்னா நன்றாக லயம் செய்யட்டும், வெறும் சுவாமி மாத்திரமா இருக்கணும், நான்றது இல்லாமல் போகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 42வது சொல்லு. 43வது ஸ்லோகம் சொல்லு. தத் சர்வ வியாபகம் சித்தம் ஆக்ருஷ்யே ஆக்ருஷ்யைகத்ர தாரயேத் நான்யானி சிந்தயேத் பூயः சுஸ்மிதம் சுஸ்மிதம் பாவயேன் முகம், சுஸ்மிதம் பாவயேன் முகம். தத் சர்வ வியாபகம் சித்தம் ஆக்ருஷ்யைகத்ர தாரயேத் நான்யானி சிந்தயேத் பூயः சுஸ்மிதம் பாவயேன் முகம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன ரூபத்துல தான் நம்ம தியானம் பண்ணணும். நம்ம தியானம் வந்து ஒரு மூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இல்லை ஒரு சித்திரத்தை வச்சுக்கிட்டு சுவாமியோட படத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். இது வாஸ்தவத்துல எப்படி பண்ணணும், விஸ்வரூப தாரணம் பண்ணியிருக்கோம், நம்ம விஸ்வரூப தியானம் படிச்சிருக்கோம் 11வது அத்தியாயம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாரும் பாக்குறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராதனை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மூர்த்தம் அது மட்டும் தான் லிமிட்ல பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ரூபத்தை தியானம் பண்றோமோ அந்த ரூபம் தான் விஸ்வரூபம் சர்வ வியாபகம் அப்படின்னு கொண்டு வரணும் மனசுல. அப்ப என்ன பண்ணணும், 2 ஐடியா இருக்கு. ஒண்ணு சின்ன விக்கிரகத்துல பண்ணிட்டு பெருசுல கொண்டுட்டு போற விஷயம், இல்ல நான் விஸ்வரூப தாரண தியானத்துல சொன்ன மாதிரி பெருசுல இருந்துகிட்டு இந்த மொத்த யூனிவர்ஸ் தான் இந்த விக்கிரகத்துல இருக்குன்னு பெருசுல இருந்து சின்னதுக்கு வர்றது. இதை 2த்தையும் மாத்தி மாத்தி பண்ணணும் நம்ம. அப்போ ஒரு சின்ன விக்கிரகத்துல பண்ணும் போதே சுவாமியோட தலைதான் சொர்க்கம், சாமியோட பாதம் தான் இந்த பிருத்திவி, சாமியோட உடம்பு தான் சென்டர் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகாசம், இந்த மொத்த ஸ்பேஸும், சுவாமியோட கண்கள் தான் சூரிய சந்திரன்,
சாமியோட மூத்திரஸ்தானம் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜலங்களும். சாமியோட திசைகள் எல்லாம் சுவாமியோட காது. சாமி இந்த அக்னி தத்துவம் எல்லாம் சுவாமியோட வாயி. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் விஸ்வரூபத்துல சொல்ற மாதிரி வியாபக தத்துவம் அப்படின்னு கொண்டு போகும். அப்ப அதான் இங்க சொல்லுது தத் சர்வ வியாபகம். தத் சர்வ வியாபகம். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம மூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வச்சிருக்கோம். சுவாமி சின்னவர் இல்லை. இந்த போட்டோக்குள்ளார ஒரு சித்திரத்துக்குள்ளார ஒரு பிரேமுக்குள்ளார அடங்குறவர் இல்லை அவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வரூபம், விஸ்வரூபம். அவர் சர்வ வியாபகம். அப்ப சர்வ வியாபகமா இருக்கிற அவரை வந்து பாத்தீங்கன்னா சித்தம் ஆகர்ஷிய என்ன பண்ணணும், சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகர்ஷணம் பண்ணி வேற சிந்தனை எதையுமே பண்ணாம என்ன பண்ணணும், இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏகத்திர தாரையே நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் ஒரு பக்கம் பகவான் தான் சர்வ வியாபகம்னு மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு, ஆனா தாரணை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பின் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாரணையை செய்யட்டும். பூரண தியானம் ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒவ்வொன்னுத்திலையா ஏக்கத்திர அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் வச்சு 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 தனியா பழகுறாங்க. சுவாமியோட கிரீடத்துல முக்கியமா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன், பாதத்துல இருந்து. சுவாமியோட பாதத்திலேயே தாரணம் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட மார்பையே தியானம் பண்றது. அதுக்கப்புறம் சுவாமியோட கைகளை வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதா எல்லாத்திலையும் தாரணம் பண்றது. அதுக்கப்புறம் சுவாமியோட முகத்துக்கு வர்றது, சுவாமியோட கன்னம், சுவாமியோட வாய், சுவாமியோட மூக்கு, சுவாமியோட நெற்றி, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கண்கள் அப்படின்னு. பாதத்துக்கும் சுவாமியோட கண்களுக்கும் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா அனுகிரகம் பண்ணக்கூடியது. சுவாமியோட சரணமும் அனுகிரகம், சுவாமியோட கண்களோட பார்வையும் அனுகிரகம். பாதமும் கண்களும் ரொம்ப முக்கியம். அப்போ இதுல ஏதாவது ஒவ்வொருத்தரையா தாரணை பண்ண வேண்டும். ஏக்கத்திர தாரை. சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பகவானை ஏதாவது ஒரு இடத்துல தாரணம் பண்ணணும். பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ந அந்யானி சிந்தையே, வேற எந்த ஒன்றையும் சிந்திக்க வேண்டாம். சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்கே, எல்லாம் மண்ணாங்கட்டி, எல்லாம் நாசமா போறது. சம்சாரம் எல்லாம் சம்சாரம் தான். வேற எந்த சிந்தனையும் நமக்கு சுகம் தராது, மோட்சம் தராது அப்படின்னு முடிவுக்கு வந்து என்ன பண்ணணும், வேற அந்நிய சிந்தனைகளை எல்லாத்தையும் என்ன அந்யானி சிந்தையே, வேற எதையுமே சிந்திக்காமல் இருக்கட்டும். திரும்பவும் பூயக திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா என்ன பண்ணணும் அப்படின்னா சுஸ்மிதம். சுஸ்மிதம் அப்படின்னா நல்லா சுவாமி எப்படி இருக்கார், பிரசன்னமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுக்கு பேர் சுஸ்மிதம்னு பேர். நல்ல மங்களமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஹாஹான்னு சிரிக்கல. அதுல ஒரு இலையோடிய ஒரு புன்முறுவல் சுவாமிகிட்ட எப்பவுமே இருக்கும். கிருஷ்ணன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் அந்த புன்முறுவல். அது ராமர்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் விசேஷமா இருக்கும். ராமரோட இதுல எப்பவும்னு ஒரு ஸ்மைல் பேஸ். அதுக்கு பேர் சுஸ்மிதம்னு பேர். அந்த நல்லா புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய முகம் பாவையே. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா அங்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், அவரோட சுவாமியோட முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குருவாயூரோட போட்டோ வச்சு நீண்ட காலம் அபியாசம் பண்ணிட்டு இருந்தேன். குருவாயூரோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து சின்ன பையன் மருந்துன்னு இருக்கும். சின்ன மேல இருந்து கால் வரைக்கும் நல்ல அற்புதமான சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா குருவாயூரோட இப்ப கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூணா என்னோட குருவாயூர் அப்பன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்துருவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண, நல்லா தாரண சித்தி ஆனதுக்கு பிறகு இப்ப நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்பு வரைக்கும் தான் இருக்கும், பாதி தான் இருக்கும். அந்த பாதியிலையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் பாக்குறது சுவாமியோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப முகத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு உடனே இமீடியட்டா சுவாமியோட கண்களுக்கு வந்துடுறது. எங்க இருந்தாலும் சுவாமியோட கண்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. முகத்தை பாக்குறது, முகத்தை வந்து பாத்தீங்கன்னா லயிச்சு நல்லா என்ஜாய் பண்றது. அதுக்கப்புறம் சுவாமியோட கண்களுக்கு வந்தாரு. வேற எல்லாத்தையும் அட்டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. அப்ப இங்க அதான் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்க முகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுஸ்மிதம் முகம் பாவைய, நல்ல புன்சிரிப்போடு இருக்கின்ற முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுவும் வந்து வாஸ்தவம் இல்லை. இதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணிடணும், அப்ப நான் முகத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வெறும் பார்வையில வந்துடும். சுவாமியோட கண்களோட என்னோட கண்களை வந்து சதா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்.
இதுதான் அட்வான்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் 44வது ஸ்லோகம் சொல்லு. தத்ர லப்தபதம் சித்தம் ஆக்ரிஷ்ய வ்யோம்னி தாரயேத். தத்ர லப்தபதம் சித்தம் ஆக்ரிஷ்ய வ்யோம்னி தாரயேத். தச்சத்யக்த்வா மகாரோஹோ தச்சத்யக்த்வா மகாரோஹோ ந கிஞ்சிதபி சிந்தயேத் ந கிஞ்சிதபி சிந்தயேத். தத்ர லப்தபதம் சித்தம் ஆக்ரிஷ்ய வ்யோம்னி தாரயேத். தச்சத்யக்த்வா மதாரோஹோ ந கிஞ்சிதபி சிந்தயேத். இது அப்படியே 6:25 வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தத்ர லப்த பதம் சித்தம். மெதுவா மெதுவா இதெல்லாம் சித்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6:25 சொன்ன மாதிரி ஷனை ஷனைரு பரமேத் புத்தியா திருதி கிரகீதையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மெதுவா 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 ஒரே ஒரு வாரத்துல ஆயிடுமா சாமி, ஒரு மாசத்துல ஆயிடுமா சாமி? இல்ல. பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் நிரந்தரம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அபியாசம் பண்ண 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 மெதுவா வசம் வர ஆரம்பிச்சிடும். முதல்ல புலம்பு, ஐயோ சுவாமி வரமாட்டேன்றாரே, சுவாமி மனசுல வரமாட்டேன்றாரேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா 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 சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாத்திரத்துல அவரை சுவாமியை நம்ம பார்க்க முடியும். அது வந்ததுக்கு பிறகு மெதுவா மெதுவா முகத்துல கொண்டு வரணும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை ஒவ்வொரு பார்ட்லயும் தாரணை பண்ணி தாரணை பண்ணி தாரணை பண்ணி முகத்தை வந்து மறக்க முடியாத அளவுக்கு. இப்ப நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட ஒரு கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனக்கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப வாய் பேசுது, வாய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட கிருஷ்ணனோட முகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது எவ்வளவு ஈஸி பாருங்க. இது மாதிரி வருஷங்கள் எவ்வளவு எடுத்திருக்கு, என்ன வருஷங்கள். நான் பண்ணும் போது ஆரம்பிக்கும் போது பார்த்து துக்கமா, ஐயோ எப்படா இது முடியும், காலம் போயிடுச்சு. இப்ப பார்த்தா தெரியுது வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்ச மாதிரி சுவாமி உள்ள ஃப்ரேம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போட்டோ தேவையில்லை, இனிமே போட்டோ தேவையில்லை, எந்த ஒரு விக்கிரகம் தேவையில்லை. சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா என் மனசுக்குள்ளார எங்க வேணாலும் கண்ணை மூடி அவர் இடத்துலயே நிக்க முடியும். அப்ப இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேருனா தத்ர லப்த பதம் சித்தம். இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதத்தை அடைந்த, அந்த பதம்னா என்னது, சுவாமியை நினைச்ச மாத்திரத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து காப்பி ஆயிருக்கணும். அதுக்கு பேரு தத்ர லப்த பதம். அந்த சுவாமியோட ரூபத்துல முகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது சித்தமான நிலையில். ஆக்ரிஷ்ய சித்தம், சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வசப்படுத்தி, இதெல்லாம் வசமாயிடும். வசமானதுக்கு பிறகு மெதுவா மெதுவா அவசரப்படக்கூடாது. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்தூலத்துல தாரணை பண்ணிருக்கோம் ரூபம். சுவாமியோட ரூபத்துல தாரணை பண்ணி 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 மெதுவா ஒரு எபிலிட்டி கிடைச்சிரும், ஒரு அனுகிரகம் சுவாமிகிட்ட இருந்து ஒரு அனுகிரகம் கிடைக்கும். நிர்விசார சமாபத்தின்னு பேர். அதுக்கு பேர் பாவம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியின் இடத்துல பாவம் மெதுவா மெதுவா பாவம் வர ஆரம்பிக்கும். அந்த பாவம் வந்து 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 நல்லா வந்து நிர்விச்சாரம்னு சொல்லக்கூடிய பாவ சக்தி சாமர்த்தியம் உண்டானதுக்கு பிறகு அந்த கரணம் நல்லா பியூரிட்டி ஆயிடும். 85% சத்துவகுணம் வந்ததுக்கு பிறகு மெதுவா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வியோம்னி தாரயேத். வியோம்னி அப்படின்னா ஆகாச தத்துவம். இந்த ஹிருதய ஆகாசத்துல தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து தாமரை வச்சு, தாமரைக்கு நடுவுல ஒரு கர்ணிக்கான ஒரு காய் வச்சு, அந்த காய்க்கு நடுவுல சூரியன் சந்திரன், அதுக்கப்புறம் அக்னி, அக்னிக்கு நடுவுல சுவாமியை பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இது எல்லாம் மனோவிகாரம் மனசுக்குள்ளார வந்துடணும். இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்பனை தானே பண்ணணும். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய கமலத்துல கல்பனை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிருதய கமலத்துக்குள்ளார சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்களை பார்த்து 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 அந்த கண்களோட ஊடுருவி ஊடுருவி போகும்போது அந்த இடத்துல என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம் மிச்சம் இருக்கும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆகாசம், ஹிருதயாகாசம் அப்படின்னு பேரு. அந்த ஹிருதயாகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்மம்னு அதுக்கு பேரு. அந்த ஹார்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆகாச ததிலிங்காத் அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்லுது. அந்த நிர்குண சைத்தன்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் என்ன சுவாமி அப்படின்னா, அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம். எப்படி ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம இருக்கும், நாமரூபங்கள் இல்லாம இருக்கும், ஏக குணக்கம். வெளியில இருக்கிற ஆகாசம் ஒரு குணம் இருக்கு,
சப்தம். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே மாதிரி ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை நல்லா தாரணம் பண்ணி அவரோட அனுகிரகத்தினால என்னாகும், அந்த அந்த தாமரை சுவாமியோட ரூபம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளிட்டு வெறும் ஹிருதயாகாசத்துல மட்டும், ஹிருதயாகாசம்ன்றது வெறும் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் ஹிருதயாகாசம்னு பேர். அதுதான் இங்க வியோம்னி அப்படின்னு போட்டிருக்கு. மொத்தம் நான் வேற ஒரு சமயம் வரும்போது சொல்றேன் எத்தனை ஆகாசம் இருக்குன்னு. மொத்தம் 5 ஆகாசம் வந்து சாஸ்திரத்துல உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5 ஆகாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போ ஒரே ஒரு ஆகாசம், நம்ம ஹிருதயாகாசம்னு பேர். இதுதான் சிற்றம்பலம் அப்படின்னு சிதம்பரம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆகாச தத்துவ ரகசியம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. நான் பலமுறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து கூட்டு போறாங்க, அம்மா அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு போவோம் அப்படின்னு. சின்ன பையன் நான். நான் அப்போ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் ரகசியம் பார்க்க போறோம், சிதம்பரம் ரகசியம் பார்க்க ஊரெல்லாம் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் போய் நாங்க சிதம்பரத்துக்கு போறோம் இந்த வீக்கெண்டு, அப்ப சிதம்பரம் ரகசியம் பார்க்க போறேன் நான் அப்படின்னு. ரகசியம்னாவே நமக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு தானே ஆசை. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா நல்ல ஒரு பிரீஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிடிச்சி, அப்பெல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மி, இவ்வளவு கூட்டம் எல்லாம் இருக்காது. அந்த பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தீபாராதனை எல்லாம் காட்டி நல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி பக்கத்துல நிக்க வச்சு மேடை ஏறி அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்து சுவாமியை பக்கத்துலயே இருந்து நல்லா கண்குளிர பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, நான் சிதம்பரம் நடராஜர்னு ஒரு பெரிய ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணிடுது. நம்ம மற்ற இடத்துல எல்லாம் இருக்கிறது பெருசு பெருசா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு உள்ள போனோன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு மனசுக்குள்ளார வந்து நான் எதிர்பார்த்த ரூபம் ஒரு பிரம்மாண்ட ரூபம் நடராஜர். அது இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோட எனக்கு சமட்டி அடி வந்து, ஐயோ நம்ம நினைச்சது வேற, இங்க இருக்கிற விக்கிரகம் ரொம்ப சின்னதா இருக்கு சுவாமியோட ரூபம் அப்படின்னு. அதுவும் இருட்டா இருக்குமா, அதுவும் லைட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாக்குற மாதிரி. ஏன் லைட்டை போட மாட்டேன்றாங்கன்னு தெரியல. இது பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் சுவாமியை பார்க்கணும். போட மாட்டேன், எந்த இடத்துல உள்ள போட மாட்டாங்க, நான் சொல்றேன் சும்மா. அப்ப கஷ்டப்பட்டு உத்து பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, சிதம்பரம் ரகசியம் காட்டுறேன் அப்படின்னு பக்கத்துல ஜன்னலா இருக்கு, சின்னதா இருக்கு ஜன்னல். அங்க போய் தீபத்தை காட்டினா நான் ஏதோ அங்க உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கும் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஒரு வில்வ மாலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்கோம். என்ன ஒண்ணும் தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சப்புன்னு போச்சு. ஐயோ, ஒரு வாரம் 10 நாளா வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் ரகசியம் பார்க்க போறேன்னு நான் சொல்லி கடைசியில அங்க போய் நின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ எவ்வளவு ஏமாற்றம்ல சின்ன வயசுல எனக்கு. அதுக்கப்புறம் தத்துவம் படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்த நான் சொன்னேன். சாமி சிதம்பர ரகசியம் நான் போய் பார்த்தேன் சாமி, ஒண்ணுமே இல்லை சாமி அங்க அப்படின்னு. அட முட்டாளே மூர்க்கனே அப்படின்னு. என்னது அப்படின்னா, நீ இருக்கல்ல பாக்குற, ஒண்ணுமில்லன்றது ஆப்ஜெக்ட். அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறவன் இருக்க, பார்க்கப்படும் வஸ்து அங்க என்னாச்சு, இல்லாம போச்சு. அப்ப சிதம்பர ரகசியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சிற்றம்பலம், என்னுடைய சைத்தன்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரகசியம். அப்ப ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு யாரு இருக்கா? நான் இருக்கேன்ல. ஒண்ணுமில்லை. எது ஒண்ணுமில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை. அப்ப ஆப்ஜெக்ட் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த சிதம்பரம், இந்த என்னுடைய ஹிருதயாகாசத்துல நான் 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 அந்த ஸ்புரிக்குதே அந்த பார்ப்பவன், அந்த பார்ப்பவன் தான் சுவாமி. அதுதான் ரகசியம். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு மேல அவித்யினால ஆரோப்பம் செய்யப்பட்டவைகள், மாயையினால உண்டானவைகள், மனோவிகாரம் எல்லாமே. அப்ப நான் தானே கல்பனை பண்ண, தாமரையை கல்பனை பண்ண, தாமரைக்கு நடுவுல 8 இதழ் தாமரையை கல்பனை பண்ணி அதுல சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவரை தியானம் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட நிர்குண ரூபம் வியோமினி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆகாசம். ஹிருதயாகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரையே, ஹிருதயாகாசத்தை மட்டும் தாரணை பண்றது. இது சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாந்தோக்கியத்துல 8வது அத்தியாயத்துல ஹார்த பிரம்ம உபாசனை அப்படின்னு இருக்கு. ஹார்த பிரம்ம உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா ஒரு ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 8வது அத்தியாயம். இந்த 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம்
வேஷ்ம தகரோ அஸ்மின் அந்தராகாஷः கிம் ததத்ர வித்யதே யதன்வேஷ்டவ்யம் யத்வாவ விஜிக்ஞாசிதவ்யமிதி. சாந்தோக்கியம் 8:2 போட்டது. 8:1-2 8:1-2 சாந்தோக்கியத்துல இருக்கிறது. அந்த இடத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தம் சேத் ப்ரூயாத் எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே. இந்த ஹிருதயாகாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னா, ஹிருதயாகாசம் நம்முடைய அந்த ஹார்தாகாசம்னு பேரு. அந்த ஹிருதயாகாச பேரு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுரம் அப்படின்னு பேரு. இந்த ஹிருதயத்துல தான் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். அப்போ சுவாமி இருக்கிற இடம் என்னது? பிரம்மம் இருக்கிற இடம் பிரம்மபுரம்னு பேர். அந்த பிரம்மபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா தகரம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல கைப்பிடி அளவு இருக்கிற ஹிருதயம், அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா தகரம் அப்படின்னா அல்பம். தகரம் இல்ல, மூணாவது தகரம்னா அல்பம். ஒரு அல்பமா ரொம்ப சின்னதா வந்து பாத்தீங்கன்னா புண்டரீகம். வேஷ்ம இந்த தாமரையோட நடுவுல சின்ன ஒரு ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தகரோ அஸ்மின் அந்தராகாஷக. அந்த சின்ன ஹோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஆகாசம் இருக்கு. தாமரை ஹிருதய தாமரைக்கு நடுவுல ஒரு சின்ன ஹோல். அந்த சின்ன ஹோலுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? உள்ள கடுகளவு இருக்கா அந்த ஹோல்ஸ். தகரம்னு பேரு. சின்னதா கடுகளவு இருக்கிறது. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாசம் இருக்கின்றது. அந்த ஆகாசத்துல கிம் தத்ர வித்யதே கிம் தத் அத்திர வித்யதே. இந்த ஹிருதயாகாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதை அன்வேஷ்டவ்யம், அதை வந்து பாத்தீங்கன்னா அன்வேஷனம் பண்ணணும்னா தேடணும். தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யம், இது தேடணுமா, சர்ச்சிங் பண்ணணும். அந்த ஹிருதயாகாசத்துல என்ன இருக்கு? ஹிருதயாகாசத்துல என்ன இருக்கு? ரகசியம் தான் இருக்கும், வேற என்ன? சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ரூபம் இல்லாம வெறும் சைத்தன்ய ரூபியா வந்து பாத்தீங்கன்னா அகம்னு ஸ்புரணமா பகவான் அங்க இருக்கார். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு ஹிருதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயாகாசத்தை தேடணும், தாரண பண்ணணும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜிக்ஞாசிதவ்யம் இது. அதை ரொம்ப ஸ்பெஷலா அறிந்து கொள்ள விருப்பப்பட வேண்டும். அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிதம்பர ரகசியம். சாந்தோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிது இந்த விதம். அப்போ அந்த ஹிருதயாகாசத்திலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா தாரையேத்து. அதுக்கப்புறம் தச்சத்யக்துவா மதாரோஹோ ந கிஞ்சித் அபி சிந்தயேத். தச்சத்யக்துவா அந்த ஹிருதயாகாசத்திலேயும் ஹிருதயாகாசம் இதெல்லாம் இருந்துச்சு இல்ல, அப்ப அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மத ஆரோகனா பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவா சைத்தன்யமா இருக்கார். பரம்பாவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7 to 12 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பகவானுக்கு 2 ரூபம் இருக்கு. பரம்பாவம் அது நிர்குண நிராகாரம். அதுக்கப்புறம் அஜ்ஞானத்தினால நம்ம பார்க்கக்கூடியது சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இருக்கிற ரூபம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாமரூபத்தோடு இருக்கிறத எல்லாத்தையும் தச்சத்யக்துவா அந்த ஹிருதயத்துல இருக்க ஆகாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஹிருதயாகாசத்துல நடுவுல இருக்கக்கூடிய வெறும் கான்சியஸ்னஸ், அதுதான் சுவாமி சைத்தன்ய சுரூப்பியா இருக்கார். அகமாத்மா குடாகேஷகன் இருக்கார். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதாசயஸ்திதா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவா இருக்கேன். ஆத்மான என்னது? வெறும் ஸ்புரண மாத்திரம், சைத்தன்ய மாத்திரம், வெறும் உணர்வா வெறும் உயிரா இருக்கக்கூடியவர். அவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மத ஆரோகோ, அதுலயே மனசை வைக்க வேண்டும். இத வந்து அப்படியே 6:25 வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கு. ஷனை ருபரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சிதபி சிந்தையே. ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பகவான் இடத்திலேயே ஆரோகம்னா அவரிடத்துல ஏறிட்டுனா என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மின்னு அதுலயே சித்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ந கிஞ்சிதபி சிந்தையே, வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காதீர்கள் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து 45 ஏவம் சமாஹிதமதிர் மாமேவாத்மானமாத்மனி விசஷ்டே மயி சர்வாத்மன் ஜோதிர்
ज्योतिर्ज्योतिषि संयुतं ज्योतिर्ज्योतिषि संयुतं एवं समाहितमतिर्मामेवात्मानमात्मनि विचष्टे मयि सर्वात्मन् ज्योतिर्ज्योतिंषि संयुतं ज्योतिर्ज्योतिषि संयुतं ஏவம் இந்த விதமா பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சமாஹித மதி, சமாஹித சித்தத்துக்கு பேர் சமாஹித மதி. இந்த விதமா பாத்தீங்கன்னா சமாதி சித்தத்துல இருக்க ஏகாகிர சித்தத்துல போக்கஸ்டா ஒண்ணுத்துல பின் பாயிண்டா இருக்கக்கூடிய இந்த சித்தத்தினால் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றான் அப்படின்னா மாமேவ ஆத்மானம் ஆத்மனி விசஷ்டே, தன்னையே என்னை பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே என்னை பார்க்கின்றான். இது எங்கேயோ இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, பகவத்கீதையில 6, 28, 29, 30 3 ஸ்லோகங்கள்ல இது அப்படியே சொல்லப்பட்டு. அப்ப போன ஸ்லோகம் 6:25 எடுத்துக்கணும். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 6:28, 29, 30 3 ஸ்லோகங்கள்ல இருக்கு. தன்னிடத்திலேயே தன்னை காண்கின்றான், தன்னிடத்திலேயே பகவானை பார்க்கின்றான். தன்னிடத்துல என்ன அர்த்தம், என்னுடைய அந்த கரணத்திலேயே பாத்தீங்கன்னா சுவாமியை பாத்தீங்கன்னா பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை சாட்சாத்காரம் செய்கின்றான். இதான் பாத்தீங்கன்னா ஆத்ம மாம் ஏவ ஆத்மானம் ஆத்மனி, என்னையே தன்னிடத்தில் அவன் பார்க்கின்றான். விசஷ்டே மகி சர்வாத்மன், விசஷ்டேன பார்க்கின்றான், சாட்சாத்காரம் பண்ணுகின்றான். மகி சர்வாத்மன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாத்மாவா இருக்கிற என்னிடத்தில் என்னையே பார்க்கின்றான், என்னிடத்தில் என்னையே பார்க்கின்றான். எப்படி சுவாமி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சொல்றார், ஜோதிர் ஜோதிஷி சம்யுதம். ஒரு தீபத்தை இன்னொரு தீபத்தோட ஒன்னாக்குனீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று கலந்து போயிடுமோ, இதே மாதிரி கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுது. ஜோதிய ஜோதியோட கலந்தா வேற பேதம் இருக்குமா, பேதம் இருக்காதா, பேதம் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 விளக்கு தீபம் வைக்கிறோம்னு வச்சுங்களா, சில சமயம் ஏதாவது அனுஷ்டானம் பண்ணும்போது 5 தீபம் பஞ்ச தீபம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பஞ்ச தீபம், சப்த தீபம், இதெல்லாம் நவதீபம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணுவோம் நம்ம. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச தீபத்தை ராத்திரி படுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக தீபம் ஆகும். ஏக தீபம் ஆக்குறது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திரி இருக்குல்ல, இந்த திரியை பாத்தீங்கன்னா 4 இருக்கிற திரியை எடுத்து அப்படியே எடுத்து கையில எடுத்து அந்த ஒத்த தீபத்துல பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. இப்ப தீபத்துல இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, எல்லா தீபங்களும் ஒரு தீபம் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரகாசத்துல என்ன டிஃபரெண்ட் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்மத்தின் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சுவாமியின் இடத்துல அகம்ன்ற கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, நம்மளோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், இதை பாத்தீங்கன்னா சுவாமியின் இடத்துலயே பாத்தீங்கன்னா ஐக்கியம் பண்ணிட்டு அவனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு ஏக தத்துவமா நிற்கின்றான். இதான் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதே கட்டோபனிஷத்துல என்ன சொல்லிட்டு தெரியுங்களா, சுத்தம் சுத்தே ஆசிக்தம் தாதிர்கேவ பவதி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. சுத்தமான ஜலத்துல ஒரு கிணத்து தண்ணி இருக்கு, நிறைய தண்ணி இருக்கு கிணத்து தண்ணி. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜலம் ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போயிட்டு அது சுத்தமான ஜலத்தை கொண்டு போய் அந்த கிணத்துல கொட்டிட்டோன்னு வச்சுங்க, டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுமா? ஒரு பாட்டில் தண்ணி அந்த கிணத்து தண்ணியில இருந்து டிஃபரன்ஸா இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாவோட கான்சியஸ்னஸ் நான் சொல்றமே, இந்த கான்சியஸ்னஸ் வாஸ்தவத்துல காஸ்மிக், அது டோட்டலா இருக்கக்கூடிய பிரம்மம் தான். அப்ப அந்த பிரம்மத்தோடு பாத்தீங்கன்னா நான் வேறில்லை அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு ஒன்றிணைதல் அப்படின்னு கட்டோபனிஷத் எக்ஸாம்பிள், இங்க தீபத்தோட எக்ஸாம்பிள் சொல்லப்படும். 46வது ஸ்லோகம். தியானே நேத்தம் சுதீவ்ரேன யுஞ்சதோ யோகினோ மனஹ சம்யாஸ்த்யாசு நிர்வாணம் திரவ்யஜ்ஞான க்ரியா பிரமஹ தியானே நேத்தம் சுதீவ்ரேன யுஞ்சதோ யோகினோ மனஹ சம்யாஸ்த்யாசு நிர்வாணம் திரவ்யஜ்ஞான க்ரியா பிரமஹ தியானேன சுதீவ்ரேன தியானேன. ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப தீவிரமான தியானம். அதாவது நான் சொன்னேன், ஸ்ரவணம் மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு வெறும் ஆத்ம தியானம் தான். முதல்ல சகுனத்தில் ஆரம்பிச்சு மெதுவா 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 நிர்குணத்துல கொண்டு போய் முடியறது. அகார உகார மகாரம் சகுனம், அது அப்புறம் அமாத்திரான்றது பாத்தீங்கன்னா துரியம் நிர்குணம்.
அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 தீவிர தியானத்தினால முனிவர்கள்லாம் அப்படித்தானே இருந்தாங்க முன்னாடி. நிறைய காலம் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல இருந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 வருஷம் குகையில தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான தியானத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சதோ யோகினோ மனஹ இத்தம் இஞ்சதோ யோகினோ மனஹ, இந்த விதமா, இத்தம்னா இந்த விதமா யோகியோட மனதானது அந்த தத்துவத்தோடு என்ன ஆகுது, அந்த பிரம்ம தத்துவத்தோட நிர்குண நிராகாரத்தோடு இஞ்சதா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இணைந்தவனாக அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யாஸ்தி ஆசு நிர்வான். ஆசுனா சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணத்தை அடைகின்றான். நிர்வாணம்னா என்னது அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம், ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டோம், அது நிர்வாணம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் 3 ட்ரெஸ் போட்டிருக்கா, 5 ட்ரெஸ், 3 ட்ரெஸ், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், 3 ட்ரெஸ் போட்டிருக்கோம். பஞ்ச கோஷம்னு சொன்னீங்கன்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள் தான் 5 ட்ரெஸ். ஒண்ணுக்குள்ளார நாங்க நார்த் இந்தியாவில் இருக்கும்போது எங்கேயாவது மேலே போறோம் அப்படின்னா கிளேசியர் பக்கம் போயிட்டா என்ன குளிர் இருக்குன்றீங்க, எத்தனை போடுவோம் தெரியுங்களா, உள்ள ஒரு இன்னர், அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, கிளாஸ்ல ஒரு ஜாக்கெட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ப 4-5 உள்ள போட்டிருந்தாதான் குளிர் தாங்கும். மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும்போது என்ன பண்றது, என்ன பண்ண, நைட் தூங்கவே முடியாது. எத்தனை போடுவோம் தெரியுங்களா. கம்பளியை வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில படுக்கும்போது மேல ஒரு கம்பளி, அதுக்கப்புறம் ரஜாயி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வேஷ்டி வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல இருக்கிற வேஷ்டி நல்லா குளிர்தாங்க, அதுக்கு மேல காட்டன், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டிருப்போம், ஸ்வெட்டருக்குள்ளார இன்னர் போட்டிருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அப்ப இன்னருக்குள்ளார தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் மாதிரி தான் பஞ்ச கோஷங்கள், 3 தேகங்கள். இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, தூக்கி இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு நிக்கிறது. அதுக்கு பேர் தான் நிர்வாணம் அப்படின்னு பேரு. சுவாமிதான் ஆத்மாவா பிரம்மமா இருக்கார், அவரிடத்துல நிக்கிறது, அதுக்கு பேர் நிர்வாணம். அதை வந்து பாத்தீங்கன்னா சம்யாஸ்தி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா, ஆசு சம்யாஸ்தி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா அடைகின்றான். அப்படி அடையும் போது என்ன நடக்குது சுவாமி அப்படின்னா திரவிய ஞான கிரியா பிரமஹா. இந்த படிச்சவன் என்ன கேட்டுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தானா, எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னு இந்த புத்திசாலிகள் பண்ண வேலை இருக்கு பாத்தீங்களா. பக்தியை தனியா பிரிச்சு போட்டாச்சு, ஞானத்தை தனியா பிரிச்சு போட்டாச்சு, இது தேவையில்லை, அது தேவையில்லை, ஏகப்பட்ட பிலாசபி, ஏகப்பட்ட மதங்கள், அவ தனித்தனியா குரூப்பிசத்தை கிரியேட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கலியுகத்தோட வைபவம் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பிச்சுக்கிட்டு அலையிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. படிச்சவன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டுக்கு எடுத்தான்ற மாதிரி படிச்சவன் இந்த சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா 4 பூரா பிச்சு போட்டான். பூமாலை வந்து பாத்தீங்கன்னா குரங்கு கையில கிடைச்ச மாதிரி. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரவியத்திலையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிர்வாணத்தை அறிஞ்சவனுக்கு என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வித்யாரண்ய சுவாமியை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு முக்த புருஷர் அப்படின்னோட சுல்தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து டாய்லெட் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஓப்பன் டாய்லெட் தானே, இவன் என்ன பண்ணியிருக்கா சுல்தான் வந்து பாத்தீங்கன்னா 2 கோல்டு பாரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கோல்டு பாரை வந்து பெரிய பெரிய செங்கல் மாதிரி இருக்கிற கோல்டு பாரை அந்த இடத்துல போட்டு போயிட்டான். இவர் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வரார், டாய்லெட் போறதுக்காக வரார், வந்து பார்த்தா 2 கல் கிடைக்குது. மண்ணையும் கல்லையும் ஒக்க கண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கல்லையும் மண்ணையும் ஒக்க கண்டவர், சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகன்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மண்ணும் கல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷருக்கு ஏதாவது வித்தியாசத்தை உண்டு பண்ணுமான ஒண்ணும் இல்லை. வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணாரு, பொண்ணும் மண்ணும், நான் என்ன சொன்னேன், கல்லு மண்ணும், பொண்ணும் மண்ணும் ஒக்க கண்டவர்கள், சரி இருக்கட்டுமே, கல்லு மண்ணு ஒக்க கண்டவர்கள் நிறைய இருக்கு, நிறைய சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வித்யாரண்ய சுவாமி 2 கோல்டு பாரையும் கீழே வச்சு அதுக்கு மேல உட்காந்து டாய்லெட் போயிட்டாரு. அப்ப ஒத்துக்கிட்டான். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரவிய பிரம்ம வராது. ஐயோ இது உயர்ந்தது, இது மாணிக்கம், இது பிளாட்டினம், இது தங்கம், இதுக்கு வேல்யூ அதிகம், BMW கார் ரொம்ப வேல்யூ அதிகம், இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு இந்த லேண்டு ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஒரு 1000 ஏக்கர் வாங்கினா சூப்பரா பெரிய ஆசிரமம் கட்டலாம், பொண்ணால வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் வைக்கலாம், கோயில் கட்டலாம், அந்த பிரமையெல்லாம் எதுவும் உண்டாகாது.
அப்ப முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபூதிமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஈஸ்வரனை வந்து ஆத்மாவா ஒருத்தன் சாட்சாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னா இதெல்லாம் பொய்யா போயிடும். பொய்யா போன பிறகு திரவியத்துல இருக்கக்கூடிய மோகம் போயிடும். திரவியம்னு என்ன அர்த்தம்? வெல்த், வேல்யூ, வெல்த்ல இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும். மோகம், பிரம போயிடும். அதுக்கப்புறம் ஞான, ஒருத்தன் சொல்லுவான் அத்வைதம், இன்னொருத்தன் சொல்லுவான் துவைதம், இன்னொருத்தன் சொல்லுவான் விசிஷ்டாத்வைதம். நீயே வச்சுங்களப்பா. அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றாருல, இவர் சொல்றாரு, திருஞான சம்பந்தர் சொல்றாரு நினைக்கிறேன், என்ன ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றார் வேண்டேன், அதுக்கப்புறம் என்னது முக்கியமானது, கற்றாரை யான் வேண்டேன். முக்கியமானது கற்றாரை யான் வேண்டேன். படிச்சவனே வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா படிச்சவன் வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாணிக்க வாச்சிக்க சொல்றது கற்றாரை யான் வேண்டேன்றார். கற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ சாமி, இவன் என்ன பண்ணுவான்? வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒழிய வந்து பாத்தீங்கன்னா அவன் நிர்குணத்துக்கு போக மாட்டான். சுவாமி மேல பக்தியே இருக்காது. சுவாமி மேல பக்தி இல்லாம தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பல சாஸ்திரங்கள் படிச்சவன் வேணாம், தூரத்திலேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாதத்தை எல்லாத்தையும் விட்டுறது. விவாதம் பண்ணாம விரோதம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவிவாதோ அவிரோதஸ்ச. இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா விவாதங்களுக்கு அப்பாற்பட்டது, வாதங்களுக்கு அப்பாற்பட்டது. இதுல வந்து சாதனா பஞ்சகத்துல சொல்லும் போதே சொல்றார், ஸ்ருதிமத தர்க்கோரு சந்தியதாம், அப்படியே சொல்றார். என்ன பண்ணணும் அப்படின்னா தர்க்கம் பண்ணாத, வாதம் பண்ணாத. அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டா பேசாம தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்காருன்னு அந்தர்முகமா அது. அதனால இந்த ஞானத்துல இருக்கிற பிரமைகளும் கூட என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்த தியானத்தை பண்ண 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 ஈஸ்வரன் உள்ள இருக்காருன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த வாதம் பிரதிவாதங்கள்ல போகவே போகாது மனசு. அப்ப ஞானத்துல இருக்கக்கூடிய பிரமையும் போயிடும். அதுக்கப்புறம் சடங்குகள் இருக்குல்ல, இங்க பண்ணா இது நடக்கும், அங்க பண்ணா அங்க நடக்கும். ஒரு வடமாலை போடலாமா, இல்ல சுண்டல் மாலை போடலாமா, இல்ல நவகிரகத்தை சுத்தலாமா, இந்த ஹோமம் பண்ணலாமா, இந்த யாகம் பண்ணலாமா, இந்த பூஜைகள் பண்ணலாமா, கால பைரவரை நமஸ்காரம் பண்றது, பூஜை பண்றது உத்தமமா, இல்ல வந்து சிவபெருமான உத்தமமா, இல்ல திருப்பதி பாலாஜிக்கு போலாமா, இந்த ஹோமம் பண்ணலாமா, இந்த பூஜை பண்ணலாமா, ஏகப்பட்டது இருக்குல்ல. எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாம், ஐயோ நீங்க இதை பண்ணலையா, அவ்வளவுதான் போச்சு போச்சு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை பண்ணலையா, நீங்க இங்க போகலையா, அவ்வளவுதான், உங்களுக்கு மோட்சமே இல்லை அப்படின்னு நிறைய கிரியைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க வைதிகர்கள் எல்லாம், ஜோசியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியைகள்லயே சொல்லிட்டு இருக்காங்க, சடங்குகளையே சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா திரவியத்துல இருக்கிற பிரம்ம போயிடுது, ஞானத்துல இருக்கிற பிரம்ம போயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சடங்குகள்ல இருக்கக்கூடிய பிரமையும் மயக்கமும் தெளிந்து விடுகிறது. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான், நிர்குண பிரம்மத்தை அடைகின்றான். அதனால என்னைக்காவது உங்களுக்கு இனிமே பாஸ் பண்ணுவீங்க, சகுணத்தை தாண்டி நிர்குணம், சகுணத்தை தாண்டாம நிர்குணத்தை பிராப்தி பண்ண முடியாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதோட இந்த லாஸ்ட் ஸ்லோகம் முடிஞ்சது. இது எங்க சுவாமி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே, உபாசனா காண்டம் ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிக்கும் போதே மையாசக்த மனாபார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசிசி தச்சுன்னு அப்படின்னு 7:1 வந்து பிரதிஜ்ஞா வாக்கியம் கிருஷ்ண பரமாத்மா பண்ணார். ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, மையாசக்த மனா பார்த்த, என்னிடத்திலேயே ஆசக்தி அடைந்து பற்றுதலை அடைந்து என்னையே சார்ந்து மதாசிரயக என்னையே சார்ந்திருந்து கொண்டு யோகம் யுஞ்சன், யோகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல யோகத்தோடு கூடினவனாக எப்படி இருப்பாயோ அதுக்காக நான் என்ன பண்றேன், சமக்ரம் மாம் யதா ஞாசிசி தச்சுருன், சந்தேகம் இல்லாமல், அசம்சயம் சந்தேகம் இல்லாமல் நான் உனக்கு மொத்தத்தையும் சொல்றேன், என்னிடத்திலேயே மனசு நல்லா நிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நான் சொல்றேன், அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, சாதனையை பத்தி ஆரம்பிக்கிறேன். சாதனையை பத்தி ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல வந்து முடிவடையும். மையேவ மன ஆதத்வ மயி புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா அப்படின்னு 12:8 வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹாரம், உபாசனையோடது 7:1 ஆரம்பிச்சு 12:8 வந்து பாத்தீங்கன்னா உபாசனை கம்ப்ளீட் ஆகுது. சமாதி என்னிடத்திலேயே சமாதி பண்ணுவாயாக அப்படின்னு முடியும். உபக்கிரம உபசம்ஹாரம்.
அதுக்குள்ளாரதான் உபாசனா காண்டம் இருக்கு. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சமாதி வரைக்கும் கொண்டு வந்து சகுனத்துல இருந்து நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா போறது வரைக்கும் சொல்லியாச்சு. இனிமே அந்த சகுனத்துல இருந்து நிர்குணத்துக்கு எப்படி டிராவல் பண்றது அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், 13வது சாப்டர்ல இருந்து தித்தியால இருந்து பார்க்க போறோம். அப்ப இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகவதத்தோட முடிவு. இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சங்கிதாயாம் ஏகாதச ஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்றாங்க. கிருத உபாஸ்தி அக்கிருத உபாஸ்தி அப்படின்னு 2 பேரை பிரிக்கிறாங்க அதிகாரிகள். இப்ப நம்ம வந்து 13வது சாப்டர்ல வந்து ஞான யோகத்துக்கு போறோம். தத்தை முடிச்சாச்சு 7ல இருந்து இந்த 12 வரைக்கும். தத்பதம் அப்படின்னா ஈஸ்வரனை பத்தி நல்லா கிளாரிட்டி கொடுத்தாச்சு. 1ல இருந்து 6 வரைக்கும் ஜீவனை பத்தி பேசியாச்சு. பேசினதுக்கு பிறகு 13ல இருந்து அசிபதம், தத்துவமசியில இருக்கிற அசி, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிய போகணும். இப்ப இந்த நல்ல தெளிவடையணும் அப்படின்னா, ஐக்கியம் நடக்கணும் அப்படின்னா யாருக்கு சாமர்த்தியம் இருக்கும் அப்படின்னா, சாஸ்திரத்துல சொல்றது ஏற்கனவே அவன் உபாசனை பண்ணவனா இருக்கான். ஈஸ்வரனை ஹிருதயத்துல உங்களுக்கு கொண்டுட்டு வராம ஐக்கியம் யாரோடையும் பண்ண முடியாது. புத்தியில இருக்கிறவன் ஈஸ்வரன், மனசுல இருக்கிறவன் ஜீவன். ஒன்னு ஒரிஜினல், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிம்பம் பிரதிபிம்பம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதய ஆகாசத்துல வந்து ஈஸ்வரனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அவனுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற நான் ஜீவாத்மா வந்து ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் அந்த ஒரிஜினலும் ஒன்றுன்னு ஐக்கியம் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருத உபாஸ்தி அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ உபாசனை செய்தவன் அதிகாரி. ஒருவேளை உபாசனை பண்ணல அப்படின்னா அவனுக்கு என்ன பேருனா அக்கிருத உபாஸ்தி. அக்கிருத உபாஸ்தினா ஏற்கனவே உபாசனைகளை செய்யாதவன். அப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது உபாசனை செஞ்சவன் தான் அதிகாரி ஆகும். யாரோட நீங்க ஐக்கியம் பண்ண போறீங்க? ஈஸ்வரனையே தெரியல அப்படின்னா எப்படி வந்து ஐக்கியம் பண்ண முடியும்? ஜீவன் இருக்கா? ஆமா ஜீவன் இருக்கு, நான் இருக்கேன். இந்த நானை எதோட நீங்க ஐக்கியம் பண்ண போறீங்க? அதனால வந்து பாத்தீங்கன்னா நானை வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் ஈஸ்வரனோட பண்றோம் அப்படின்னா ஈஸ்வரன் சர்வம்னு அர்த்தம். ஈஸ்வரன் தான் சர்வமா இருக்கார். அந்த சர்வமா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹிருதயத்துல இருக்கார். அப்ப ஹிருதயத்துல ஈஸ்வரனை பாவிச்சு 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 அவரோட எக்ஸிஸ்டன்ஸை முதல்ல கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் நானும் அவனும் ஒண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. இதைதான் ஞானம் பண்ண போகுது. அதனால உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணினீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்வைத ஞானத்துக்கு உபகாரமா ஆகிவிடும். அதான் தாற்பயம். ஓங்காரத்தையும் நல்ல மூர்த்தத்தை முன்னாடி வச்சுக்கோங்க. சிதம்பரம் நடராஜரை வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா விஷ்ணு பகவானை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று, 2 தான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சிவன் ஒன்று விஷ்ணு, 2 ஒன்று தான். அப்ப 2த்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விஸ்வரூபம் அப்படின்னு பாவிச்சுக்கிட்டு ஒரு சின்ன மூர்த்தத்துல ஏகாகிரம் பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை சதா சொல்லிட்டு தித்தியால இருந்து நம்ம 13வது சாப்டருக்குள்ளார என்டர் ஆக போறோம். ஞான காண்டத்துக்குள்ளார பிடிஎஃப் அனுப்புறேன். பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. தித்தியால வந்து பாருங்க. 3 நாள் லீவ். நாராயண் நாராயண் நாராயண். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.